சாய்ராம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் அருளால எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, நாளை உன் வாழ்க்கை நல்லது நடக்கப் போகிறது. அதிசயம் நடக்கும் பிள்ளையே. உன் வாழ்க்கை நீ நினைத்தது போலத்தான் அமையும். என்றும் நல்லதை மட்டும் நினைச்சு பாரு. உன் மனசில் நல்ல எண்ணங்களுக்கு, நல்ல சிந்தனைகளுக்கும், சந்தோஷத்திற்கும் மட்டும் இடம் கொடு பிள்ளையே. இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். நல்ல எண்ணங்களை நினைச்சா உன் வாழ்க்கையில் என்றும் நல்லதாக நடக்கும். உன் நல்ல எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை நல்லதாக மாற்றும். உன் மனசில் முழுமையாக எது நடக்கணும்னு நீ நினைக்கிறையோ அது நடக்கும். என்றும் உனக்கு உன் சாயப்பா உனக்கான எல்லாம் நன்மைகளையும் செய்துக்கிட்டே இருப்பேன். நீ வழி தவறி சென்றாலும் நான் விட மாட்டேன். உனக்குள் இருந்து எது சரி எது தவறு என்று புரிய வைப்பேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காதா என்று நீயே தவறாக நினைக்கக்கூடாது. இதுதான் எதிர்மறை எண்ணம். இந்த எண்ணம் தான் உன் மனசில் தோன்றக்கூடாது. எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று இரு பிள்ளையே. உனக்கு வேண்டிய நல்லதை எப்பவுமே உன் சாயப்பா செய்துக்கிட்டே இருப்பேன். என்ன முழுமையாக நம்பலாம். என்ன நம்பினா என்றும் கைவிட மாட்டேன். பிள்ளையே, சில பேர் பேசும்போது வார்த்தை காயப்படுத்துகிறது. அதனால் பேசாம இருந்தாலும் என்ன பெரியவளா ஆயிட்டியா, பேச மாட்டியா என்று சொல்கிறாங்க. பேசினாலும் கிண்டலும் குறையும், மனசை காயப்படுத்தும் வார்த்தையும் என்ன பெரியாளா ஆயிட்டியா, பேச மாட்டியா என்று சொல்கிறாங்க. பேசினாலும் கிண்டலும் குறையும், மனசை காயப்படுத்தும் வார்த்தையும் பேசிட்டு இருக்காங்க. கேட்டால் தப்பாக நினைக்காத, விளையாட்டுக்குத்தான் பேசினேன் என்று இப்படி சொல்கிறாங்க சாயப்பா. பிள்ளையே, அவங்க மனசில் நல்ல எண்ணங்களும் நல்லதாக நினைச்சாத்தானே பேசும்போது நல்ல வார்த்தைகள் வரும். அவங்க 4 வார்த்தை பேசினா நீ ஒரு வார்த்தை பேசிவிட்டு அங்கிருந்து வந்துவிடு பிள்ளையே. அடுத்தவங்களை பற்றி மனசு நோவும்படி பேசினாலும் இதுவும் ஆபத்தில் சேரும் என்பதே தெரியாம இருக்காங்க. பிள்ளையே, இவங்களை பற்றி நினைக்காத, உன்னை பற்றி யோசி. உன் கடமை, உன் லட்சியம், உன் வெற்றி, இது மட்டும் நீ யோசிக்கணும் பிள்ளையே. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். துவண்டு விடாதே. உனக்கான நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. தேவையில்லாததை நினைச்சு கவலைப்படாத. அது உன் எதிர்காலத்தை கெடுக்கும். உன் மனசில் என்ன நினைச்ச, இப்போ உன் சாயப்பாவை நினைச்ச, அதான் உன்கிட்ட உடனே பேச வந்துவிட்டேன் பிள்ளையே. பிள்ளையே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கு. உன் வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குது. சந்தோஷமாக வாழ முடியல, நிம்மதியாக இருக்க முடியலன்னு என்று நீயே முடிவு செய்யாதே. இது எல்லாம் கொஞ்ச நாட்கள் மட்டும்தான். இந்த கஷ்டமும் சோதனையும் அதுவே வந்த வழியை பார்த்துக்கிட்டு சென்றுவிடும். எதுவும் கடைசி வரை இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும்.
இன்று கஷ்டப்படுறவங்க நாளை நல்லா இருப்பாங்க. இது எல்லாம் இப்படித்தான் பிள்ளையே. எதுவும் நிலை இல்லாதது. அப்படி இருக்கும்போது உன் கஷ்டங்கள் அப்படியே இருந்திடுமா? இல்லை, இது எல்லாம் மாறும். இந்த மாற்றத்தை கொண்டு வருவேன் உன் சாயப்பா. உன் சாயப்பா இருக்கும்போது நீ எதை பற்றியும் யாரை பற்றியும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளையே. நீ உன் வாழ்க்கையில ஜெயிப்ப. நீ நினைச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீயும் உன் குடும்பமும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்வீங்க. என்றும் நல்லதை மட்டும் நினை, எல்லாம் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?